எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும். கனவு என்பது நீங்கள் தூங்கும்போது பார்ப்பதல்ல, உங்களை தூங்கவிடாமல் பார்த்து கொள்வது. பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டிக்காட்ட தவறாதே. பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பார்க்காதே. மௌனமாக இருந்து பார், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருந்து பார், பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். சிரித்து பேசினால் மயங்கி விடாதீர்கள். அழுது பேசினால் அடங்கி விடாதீர்கள். இது சுயநல பூமி. எந்த லாபமும் இல்லாமல் யாரும் உன்னிடம் சிரிக்கவோ அழவோ மாட்டார்கள். இது காரியவாதிகள் செய்யும் தந்திரம். அடுத்தவனுக்கு அநியாயம் செய்துவிட்டு நீ ஆண்டவருக்கு ஆலயம் கட்டினாலும் நீ வாழப்போவது நரகம்தான். வருமானம் என்பது கண்ணீர் போல ஒரே இடத்திலிருந்துதான் வரும். செலவு என்பது வியர்வை போல எங்கிருந்தெல்லாமோ வரும். வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம். எதையும் யாரிடமும் எதிர்பார்க்கும் போதுதான் பயணமே சிக்கலாகிறது. அதனால் மற்றவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் நம் வழியில் பயணிக்கத் தொடங்கினால் பயணம் எளிதாகும். குடும்பத்திற்காக தன் தகுதியை மீறி உழைக்கும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் பின்னும் ஒரு பொறுப்பற்ற ஆண் இருக்கிறான். உளியோடு போராடாத கற்கள் சிலையாவதில்லை. மண்ணோடு போராடாத விதைகள் விருட்சமாவதில்லை. மனதோடு போராடாத மனிதன் மகானாவதில்லை. போராடு மனிதா, தோல்விகள் தோற்றுப்போகும் வரை. நம்முடைய பாதி சுமைக்கு காரணம் தேவையற்ற பேச்சும் சிந்தனையும் மட்டுமே. வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் சிறந்த பரிசு பிறர் நம்மீது வைக்கும் நம்பிக்கைதான். மகிழ்ச்சியை வாழ 1000 வழி இருக்கிறது. ஆனால் கவலையின்றி வாழ 3 வழிதான். வருவது வரட்டும், போவது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பதுதான். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள். முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு. முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை. வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவது தேவை. இவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று நீ நினைப்பதை விட உன்னைப் போல் வாழ வேண்டும் என்று அவர்கள் எண்ணும் அளவிற்கு வாழ்ந்து காட்டு. அவமானங்களை கண்டு வருத்தப்படாதே. அதுதான் உன் வாழ்வில் உண்மையான முகங்களை காட்டும். எல்லோருமே உலகை மாற்றிவிட துடிக்கின்றனர். ஆனால் எவரும் முதலில் தங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பதில்லை. நம்மை பிடித்தவர்களிடம் சந்தோஷத்தை பகிருங்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். நம்மை பிடிக்காதவர்களிடம் கஷ்டத்தை பகிருங்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். மரம் கூட இலைகளை இழந்துதான் தன்னை புதுப்பிக்கும். அதுபோலத்தான் கஷ்டங்கள் தான் நம்மை சிறந்த நபராக மாற்றும். சோற்றை விட உப்புக்கே மதிப்பு அதிகம். ஆனாலும் அது அதிகமானால் சோறை கெடும். அப்படித்தான் ஆடம்பரமும். அது அதிகமானால் வாழ்க்கை கெடும். எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் நான் சிரிப்பேன் என நினைத்து கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்க முடியாது. எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவு காணாதீர்கள். ஏனென்றால் இங்கு கையில் இருப்பவையே நிரந்தரம் இல்லை. பொறுமையை கடைபிடியுங்கள். பொறுமை உடையவர்களுக்கே அழகிய முடிவு உண்டு. எனக்கு எல்லாம் தெரியுமே என்று சொல்பவரை விட எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்பவரிடம்தான் அனுபவமும் திறமையும் அதிகமாக இருக்கும். தானாக சாத்தும் கதவை தட்டுங்கள், தப்பில்லை. ஆனால் தெரிந்தே சாத்தும் கதவை மீண்டும் தட்டாதீர்கள், அது அவமானம். வாழ்வில் புரியாத பல கேள்விகளுக்கு ஒரே விடை எது வந்தாலும் எதிர்கொள்வதே. வாழ்க்கையில் தவறு செய்பவர்களை கூட திருத்திவிடலாம். ஆனால் தான் செய்வதுதான் சரி என்று நினைப்பவர்களை மட்டும் திருத்த முடியாது. புரிந்து கொள்ளாதவரிடம் பணிந்து செல்வதை விட அவர்களை விட்டு விலகி செல்வதே நல்லது. ஒதுக்கப்படுகிறாய் என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிடு. காரணம் கேட்காதே. காயப்படுத்துவதற்காகவே உருவாக்கி வைத்திருப்பார்கள் பல காரணங்களை. 1000 அறிவுரைகளை விட ஒரு அனுபவம் சிறந்த பாடத்தை கற்றுத்தரும்.